அன்பார்ந்த நேயர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். மீண்டும் தர்ம யுத்தம் தொடங்குது. தனி கட்சி தொடங்குறதுலாம் நம்ம திட்டம் இல்லை. அதிமுகவை கைப்பற்றிட்டு எடப்பாடியை ஓட ஓட வீட்டுக்கு விரட்டுறது தான் நம்ம திட்டம் அப்படிங்கிற ஒரு கடுமையான பேச்சை கிருஷ்ணகிரியில் நடந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் இந்த அளவுக்கு பேசக்கூடியதற்கு என்ன காரணம்? ஓபிஎஸ்ஸுடைய அந்த பேச்சில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படுற மாதிரி தெரியுது. அந்த திருப்பத்திற்கு பின்னணியில் இருக்கிறவங்க யார்? ஓபிஎஸ் எடுக்க போகிற நடவடிக்கை என்ன? அரசியலில் நிகழ போகிற மாற்றம் என்ன? அப்படிங்கிற சில விவரங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம். கிருஷ்ணகிரியில் அகில இந்திய அதிமுக நிர்வாகிகள் கூட்டங்கிற தலைப்பில் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி. புரட்சித் தலைவர் கொண்டு வந்த திட்டத்தையே அந்த தூக்கி போட்டுட்டு அவர் இஷ்டத்துக்கு புதுசாக திருத்தம் பண்ணியிருக்காரு. தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கட்சி தொடங்குறப்பவே அடிமட்ட தொண்டர்களுக்கு தான் பவரை கொடுத்துருந்தாரு. அது என்ன பவர்னா, அது உச்சபட்சமான பவர். கழகத்துடைய பொதுச் செயலாளர் பதவியை, அந்த உச்சபட்சமான பதவியை உருவாக்குற, அந்த பதவிக்கு போட்டிடுற, அந்த பதவிக்கு போட்டிடுறவங்களை தேர்ந்தெடுக்கிற இந்த உரிமைகளையெல்லாம் அடிப்படையான தொண்டர்களுக்கு தான் கொடுத்துருந்தாரு. அந்த அடிப்படையான தொண்டர்கள் தான் அந்த போட்டியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய உரிமை உள்ளவங்கன்னு சொல்லி அந்த உரிமையை எம்ஜிஆர் கட்சி தொண்டர்களுக்கு கொடுத்துட்டு இந்த திட்டத்தை மட்டும், இந்த அடிப்படை கொள்கையை மட்டும் எந்த சூழ்நிலையும் திருத்தவோ மாற்றம் செய்யவோ கூடாதுங்கிற ஒரு உறுதியான சட்டத்தை போட்டு போனார். ஆனால் இந்த சட்டங்களை எல்லாம் திருத்திட்டு தான் பொதுச் செயலாளர் வரணுங்கிறதுக்காக புது சட்ட திருத்தம் கொண்டு வந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்படி கொண்டு வந்திருக்காரு? ஒரு பொதுச் செயலாளராக போட்டியிடணும்னா அந்த போட்டியிடுறவரை 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும், 5 வருடம் தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற புது விதியை புகுத்தி புரட்சித் தலைவர் கொண்டு வந்த சட்டத்துக்கு முரணாக திருத்தம் கொண்டு தான் பொதுச் செயலாளராக வரணுங்கிற அந்த நோக்கத்துக்காகவே திருத்தம் பண்ணவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இவர் சட்டம் நீடிச்சிச்சுன்னா அதிமுகவில் இருக்கிற எந்த தொண்டனுக்கும் எந்த காலத்துலையும் எந்த பொறுப்பும் பதவியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மிட்டாதாரர்களும் மிராசுதாரர்களும் வேலமணி, தங்கமணி, வீரமணி போன்ற மணி உள்ளவர்களும் தான் இந்த மாதிரி பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு அவங்க கட்சியை தவறாக வழி நடத்துவாங்க. அப்படி கட்சியை தவறாக வழி நடத்துறதுக்குள்ள வழியை உருவாக்கின இந்த எடப்பாடியை நம்மளுடைய உரிமையெல்லாம் திருடி கொண்டு போயிட்ட எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்புகிறவரை இந்த தர்ம யுத்தம் தான் தொடரும். இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது தர்ம யுத்தம் தான். இது எடப்பாடி ராஜினாமா செய்கிற வரைக்கும் தொடர்னு சொல்லி ஆவேசமாக அந்த கிருஷ்ணகிரி கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. இப்படி பேசணுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அகில இந்திய அதிமுகங்கிறது நாம தான், மற்றவங்க கிடையாது. அதனால் 88 மாவட்ட செயலாளர்களை இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க நியமனம் பண்ணியிருக்கோம். நீங்கள் 20 நாளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் ஒன்றிய, நகரம், பேரூர், வார்டுன்னு சொல்லி நிர்வாகிகளை நிர்ணயம் பண்ணி ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு வீரமான, ஆவேசமான, தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுச்சியான ஒரு உரையை ஓபிஎஸ் அவர்கள் கிருஷ்ணகிரியில் பேசியிருக்கிறதுடைய காரணம், இவருக்கு யாரோ ஒருத்தர் புது டானிக்கு கொடுத்துருக்காரு, தெம்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த தெம்பில் தான் இவர் பேசுகிறாரு. ஏற்கனவே முதல் தர்ம யுத்தம் தொடங்குறப்ப அந்த துக்ளக் ஆசிரியர் சொன்னதை வச்சு தான் நான் தொடங்கினேன் அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் அந்த அதிமுகவோட இணையிறப்ப பிரதமர் மோடி சொல்லித்தான் இணைந்தேன்னு சொன்ன அந்த ஓபிஎஸ் அவர்கள் இப்போ 2வது தர்ம யுத்தம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறது. இது யார் சொல்லி பேசியிருக்காருங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இல்லை உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலுக்கு ஓபிஎஸ் மாறிட்டாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் உங்களுக்கு சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.